ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முதலாவது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வருஷம் உங்களுக்கு எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருக்க தேவன் விரும்புகிறார். தம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் தம்மையே நம்பி இருக்கிறபடியினாலே, அதுதான் வார்த்தை, தம்மையே நம்பி இருக்கிறபடியினாலே. நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய பணத்தை அல்ல, நம்முடைய படிப்பை அல்ல, அல்லது நம்முடைய உறவினர்கள் அல்ல, நம்முடைய பிள்ளைகளே அல்ல, தம்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம். பூரண சமாதானத்தை உங்களுக்கு தெய்வம் தர இந்த ஆண்டில் போதுமானவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களோடு கூட நான் வந்து நின்ற ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பதிலே எனக்கு மிகவும் சந்தோஷம். இந்த ஆண்டில் நான் செய்கிற முதலாவது பிரசங்கம் இது. என்னை நிறைய இடத்துல கூப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு எங்கள் ஃப்ளாரன்ஸுடைய சபைக்கு வரணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை உண்டு. அப்புறம் அவர் கூப்பிட்டாரு, சரி ஓகே அப்படின்னு நான் வந்துட்டேன். இன்றைக்கு சில முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்கள் கொஞ்சம் கூர்மையாக கூர்ந்து கவனிக்கணும். அப்போ தான் தேவனுடைய வார்த்தையை அலட்சியமாக நினச்சிடக்கூடாது. யாருக்கோ பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. மட்டும் இல்லை, இங்கே உட்கார்ந்து இருந்துக்கிட்டு நீங்கள் வெளியே எங்கேயும் போயிடக்கூடாது. பாடி சரீரம் இங்கே உட்கார்ந்துருக்கும், ஆனால் நீங்கள் வெளியே போயிடுவீங்க, வீட்டுக்கு போயிடுவீங்க, அல்லது உங்கள் ஆஃபீஸுக்கு போயிடுவீங்க, உங்களுக்கு வேலை ஸ்தலங்களுக்கு, உங்கள் பிஸ்னஸுக்கு போயிடுவீங்க. அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஒன்னஸ் தேவ பிரசன்னத்தோடு கூட நம்ம இருப்போம். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த இடத்திலும் நான் உங்களை வந்து ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை சத்தியம், உண்மை அல்ல. உண்மைக்கும் சத்தியத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் அடிக்கடி சொல்வேன், அதை உண்மை மறைந்து போகும் சில வேளையில், சத்தியம் மாறாது, சத்தியம் அழிஞ்சு போகாது, அது ஒரு நாள் கெட்டும் போகாது. ஸோ நம்முடைய வேதம், அதனால தான் நம்முடைய வேத புத்தகத்துக்கு சத்திய வேதம் அப்படின்னு பேர். காரணம், அது அதனுடைய வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் ஒன்றும் ஒருபோதும் ஒரு நாளும் அழிந்து போகாது. ஸோ நம்ம இந்த தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்போது நம்முடைய அட்டென்ஷன், நம்முடைய கவனம் சிதைந்து போகக்கூடாது. ஆண்டவரோடு கூட இன்றைக்கும் என்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் வந்திருக்கிற நமக்கு நம்முடைய சபை இன்னும் வளர்ச்சி பத்தாது. சபையினுடைய வளர்ச்சி போதாது. ஒவ்வொரு சபைகள் சென்னையிலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிடுறாங்க. ஆரம்பித்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சபைக்கு போனேன் நான், முதல்ல ஒரு சபைக்கு போனேன். அதில் அப்போ தான் ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து 1 மாதம் 2 மாதம் இருக்கும். அங்கே 10 பேர் தான் இருந்தாங்க. இன்றைக்கி 3000 பேர் இருக்காங்க. ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள என்ன வளர்ச்சி பாருங்கள். சபையில் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவ்வளோ ஆசை, விருப்பம். தேவனுடைய வார்த்தை பார்த்துக்கிறோம். இந்த உலகத்தில் இந்த வார்த்தை இல்லைன்னா நான்லாம் வாழவே முடியாது. இந்த உலகத்தில் இந்த வார்த்தையை நான் தினந்தோறும் தியானம் பண்ணுறேன். நான் ஒவ்வொரு வாரந்தோறும் நான் ஒவ்வொரு இடங்களுக்கு போய் ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகிறேன். அதனால தான் நான் வாழ்கிறேன். இப்போ மற்றபடி என்னால் இந்த உலகத்தில் நான் அப்போவே போயிருப்பேன். ஆகவே இந்த நம்முடைய சபையினுடைய வளர்ச்சிக்கு தேவனுடைய ஊழியக்காரர் மாத்திரம் பொறுப்பல்ல, இங்கே உட்கார்ந்துருக்க நம்ம ஒவ்வொருவரும் பொறுப்பாக இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் யாரையாவது கூட்டிகிட்டு வரதுக்கு பாருங்கள் சர்ச்சுக்கு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், முதலாவது இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களில் நான் அதை சொல்லிடுறேன். ஒரு ஆளையாவது கூட்டிகிட்டு வாங்க சபைக்கு. நீங்கள் அப்படி ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னா, ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்துக்கு நான் சொல்ல, ஒரு தனிப்பட்ட முறையில்
நீங்கள் மற்றவங்களோட கொஞ்சம் பேசி ஆண்டோடைய அன்பை சொல்லி எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு ஆளை ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாதத்துக்கு நான் சொல்லலை, ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆளை நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா, இது அடுத்த வருஷம் டபுள் ஆயிரும். அப்புறம் அது எத்தனையோ மடங்கு போயிட்டே இருக்கும். பார்த்துருங்க, மல்டிப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துக்கு, பெருகி கொண்டே இருக்கும் சபை. அது நம்ம கையில் தான் இருக்குது, ஊழியக்காரர்கிட்ட மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொருடைய கரத்திலும் இருக்கிறது. ஆகவே அதில் நீங்கள் கொஞ்சம் ஆண்டவருக்கு சில நம்முடைய சொந்த காரியத்துக்கு எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம், தேவனுடைய காரியத்துக்கும் கொஞ்சம் பிரயாசப்படுவோமே. ஒரு ஆளை எப்படி ஆகிலும் இந்த வருஷத்தில் நீங்கள் ஆதாயம் பண்ணிடணும். கஷ்டம்தான், ஆரம்ப நாட்களில் கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். போடான்ருவான், சில இடத்துல போனால் அடிக்கக்கூட செய்துருவான். நாங்கள்லாம் அடி வாங்கியிருக்கோம் ரொம்ப. அந்த நாட்களில் கிராமங்களில் நாங்கள் ஊழியத்துக்கு போகிற இடங்களில் நிறையா அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம். பார்த்துருக்கோம் அந்த காலத்தில் இப்படி இந்த மாதிரி. இப்போ காரில் வரோம், அன்றைக்கி சைக்கிளில் தான் ஓட்டிகிட்டு அலைஞ்சோம், நடந்து தான் வெறுங்காலில் தான் போனோம். நான் சொல்கிறது 1970 அந்த நாட்களில், கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள நாட்களில் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தோம். இன்றைக்கு நான் நாங்குநேரில் இருந்தேன். நாங்குநேரி மாரநாதாவில் நானும் அங்கே இருக்கிற அருமையான பாஸ்டர் ஜோசப் பால் அவர்கள் மூலமாகத்தான் அந்த ஊழியங்களை ஆரம்பித்தோம். இன்றைக்கு அங்கே கிட்டத்தட்ட 1000 பேர் வர்றாங்க அந்த சர்ச்சுக்கு. கிராமம் பாருங்க, குக்கிராமம், அதெல்லாம் அந்த பக்கத்தில் ஊழியமே செய்ய முடியாது, அடிச்சு விடுவானுங்க ரொம்ப. ஆமாம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். பார்த்துக்கிடுங்க, அடித்தா கூட பரவாயில்ல, சில ஊரில் அருவாள் எடுத்து வெட்டிவிடுவோம், அப்படியெல்லாம் இருக்குது. ஆமாம், மோசமான ஏரியா நாங்குநேரி ஏரியாவில். அங்கேயும் நாங்கள் இருந்து அங்கே அவ்வளோ ஊழியம் செய்து நல்லா சர்ச்சை டெவலப் பண்ணிட்டோம். அதனால தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன், நான் போன தடவை வந்திருக்க மாதிரியே தான் இருக்குது. சபையில் ஒரு டெவலப்மெண்ட்டு ஆட்கள் இல்லை. நாங்கள் கூட நிறையா வந்திருக்கோன்னு நினச்சிட்டு வந்தேன். நீங்கள் இதை தப்பாக நினச்சிக்கிடக்கூடாது. நான் சொல்கிறது நீங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. முடியாட்டால் என்ன செய்ய முடியும்? முடியாட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இன்றைக்கி ஆரம்ப நாட்களில் முதலாவது நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு என்னுடைய பிரசங்கத்துக்கு போகிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பு சபையாருக்கு எழுதும்போது ஒரு வசனம் எழுதுகிறார் பாருங்க. பிலிப்பு 1ஆம் அதிகாரத்திலேயே அந்த வசனத்து பிலிப்பியரில் எழுதுகிறாரு. அவர் என்ன எழுதுகிறார் பாருங்கள். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிடுங்க, அந்த வசனத்தை அதில் எழுதியிருக்கு பாருங்கள். எல்லாரும் எடுத்துட்டிங்களா? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 270வது பக்கத்தில். அதில் 1ஆம் அதிகாரத்தில் நான் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க எல்லாருக்கும். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என்ன அருமையான வார்த்தை எழுதுகிறார் பாருங்க. பிலிப்பு பட்டணத்து பிலிப்பு சபையாருக்கு பவுல் எழுதுகிற வார்த்தை இது. அவர் என்ன சொல்கிறார்? உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர். நற்கிரியைனா என்ன? நற்கிரியைகள்னா உங்களில் ரட்சிப்பு, விசுவாசம், அன்பு, தேவ சமாதானம், தேவ கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், இவைகளெல்லாம் நற்கிரியைகள். இந்த உங்களில் ஒரு நாள் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 1972ஆம் ஆண்டில் நான் இந்த ஆண்டவருக்குள்ளே வந்தேன். அது என் நல்ல ஞாபகம் இருக்குது. நான் எப்படி வந்தேன் அப்படின்னு என்னால் நினச்சி பார்க்க முடியல. நான் ரொம்ப பயங்கரமான மோசமான வாழ்க்கை வாழ்ந்தேன். குடிகாரனாக இருந்தேன், ரொம்ப சிகரெட்டு குடித்தேன், எல்லா கெட்ட பழக்கங்கள்லாம் இந்த வாழ்க்கையில் இருந்தாலும் எனக்கு ரட்சிப்பை குறித்த யாரும் சரியாக சொல்லலை, அந்த சரியானபடி சொல்லலை. ஆனால் ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் போய் உட்கார்ந்து ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்.
அன்றைக்கு என் கையை வைத்து அந்த அந்த பிரசங்கியார் கேட்டார், ஆண்டவர் யாருக்கெல்லாம் வேணும் உங்கள் கையை வைத்து காட்டுங்க அப்படின்னு கேட்டார். என் கையை வைத்தினேன். என் 2-3 நண்பர்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தேன். அவங்க கையை பிடிச்சி கீழே இழுத்தான். என் கை எங்கடா எதுக்கு கையை வைத்துற அப்படின்னு சொல்லி சும்மா வேடிக்கை பார்க்க தான் போயிருந்தோம். அன்றைக்கி என் கையை பிடிச்ச தெய்வம் இன்றைக்கு வரைக்கும் விடலை. என்ன அருமையானது ஆண்டவர். அவரை கர்த்தர் நல்லவர், இதை ருசித்து பாருங்கள்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவர். பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லவர். நீங்களும் நான் நினைக்கிற காட்டிலும் பெரியவர், நல்லவர். அதை காட்டிலும் நல்லவர் ரொம்ப. அதனால் அவர் அந்த ஆண்டவர்கிட்ட அந்த நற்கிரியை நம்முடைய வாழ்க்கையில் தொடங்கினார் ஒரு நாள். அந்த ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்ல அதில் எழுதுகிறார் பாருங்கள். நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். அந்த அந்த அவருடைய 2வது வருகை வரைக்கும் உங்களை நடத்துவார். உங்களை கையை பிடித்த தெய்வம் உங்களை விட மாட்டார். நீங்கள் தட்டிட்டு போனால் கூட விட மாட்டார். உங்களை விடவே மாட்டார். அப்படி நான் எத்தனையோ முறை தட்டிட்டு போயிருக்க பார்த்தேன் இந்த வாழ்க்கையில். ஆனால் என்ன விடலை பாருங்கள், எத்தனையோ தடவை. அதே அந்த பாருங்கள், அப்படி அந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் உங்களுடைய கரத்தை பிடித்துவார். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகள் அத்தனையும் தேவன் சந்திக்கிறதுக்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நான் உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் சொல்கிறார் பவுல் சொல்லும்போது, உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஸோ என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த அருமையான பரிசுத்த நாளில், இந்த அருமையான ஆராதனை நாளிலே, இந்த உயிர் தெழுந்த நாளின் காலை வேளையில் கவனிங்க, நான் சொல்கிறேன் கவனிங்க. இந்த உயிர் தெழுந்த நாளின் காலை வேளையில் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து தேவனை சாதாரணமாக ஏதோ டைம் பாஸுக்கு வரும். சில சர்ச்சு வந்து என்டர்டெயின்மெண்ட் இடமா நினைக்கிறது. சாதாரண வந்து கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு நாள். நோ, அப்படி அல்ல. இது என்டர்டெயின்மெண்ட். தேவனை ஆராதிக்க விரும்புகிறவர்களை தான் தேவன் இந்த இடத்துக்கு கொண்டு வருகிறார். அதனால் நிச்சயமாக அவரோடு கூட ஒரு நெருங்கிய உறவு நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். நெருங்கிய உறவு. சும்மா சாதாரணமான கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது, கிறிஸ்தவ வாழ்க்கை சும்மா ஏதோ போய் சாதாரணமாக போயிடுற காரியம் இல்லை. ஆண்டவரோடு கூட தொடர்பு, நெருங்கிய தொடர்பு வச்சுருக்கணும். ஆண்டவரோடு பேசணும், ஆண்டவரோடு உறவாடணும், அவர் சத்தத்தை கேட்கணும், அவருடைய சத்தத்தை கேட்க வேணும். நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜன். அது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு உறவாம். இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு கூட உள்ள நெருங்கிய உறவு தான் கிறிஸ்தவம், மதம் இல்லை. நிறைய எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் அந்த மேலப்பாளையத்தில் அந்த சரவணா ஸ்டோர் பக்கம்தான் எங்கள் வீடு. அங்கே சில நேரம் ரோட்டில் நின்னால், இன்றைக்கெல்லாம் ஒரு பார்த்தேன், இன்னைக்கில் நேற்று என்ன பெரிய கூட்டம். பச்சை வேட்டியும் சிவப்பு வேட்டியும் ப்ளூ வேட்டியும் கட்டிக்கிட்டு கூட்டம் போகிற. இங்கேருந்து இவ்வளோ நீளத்துக்கு குத்திருக்கான். முதுகில் என்னத்தோ பெரிய தண்டை போட்டு இழுத்துக்கிட்டு போகிறாங்க. என்ன கஷ்டப்படுறான், என்ன கஷ்டம். வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் தேவன் உங்களுக்கு மாதிரி கஷ்டப்படாதபடிக்கு தம்மையே பலியாய் செலுத்தி, இதை நீ விசுவாசித்தா போதும், உனக்காக நான் பலியானேன், உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டேன், உனக்கு என்னென்ன தேவை என்கிட்ட கேளு, நான் உனக்கு தரேன். நீ எங்கேயும் போக வேண்டாம், எந்த மலைக்கும் ஏற வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், எந்த இதையும் போட்டு குத்திக்கிட்டு போக வேண்டாம், உன்னை நீ காயப்படுத்திக்கிட வேண்டாம், நீ என் மேலே நம்பிக்கையாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவ்வளோ அன்பு உள்ள தெய்வம் நம்முடைய ஆண்டவர்.
எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சில நேரம். என்ன கஷ்டப்பட்டு ஜனங்க காலில் செருப்பு இல்லாமல், மேலே ஷர்ட்டு சட்டை கிட்ட ஒன்றும் இல்லாமல் வெறும் வேட்டியை மட்டும் போகிறாங்க பாருங்க. என்ன அறியாமை! பிசாசு அவ்வளோ கண்களை குருடாக்கி வச்சுட்டான். அவ்வளோ நரகத்துக்கு போகிறான், வேறு எங்கேயும் போகல. தேவன் கிருபையாய் உங்களை என்னையும் தம்முடைய அன்புக்குள் எடுத்துக்கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம இங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் இது நம்முடைய நற்கிற பெரிய காரியத்தினால அல்ல. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுற, ரொம்ப நல்லவர், ரொம்ப தான தர்மம் பண்ணவர், ரொம்ப அதனால அல்லவே அல்ல. தேவன் நம்ம மேலே வைத்த கிருபை. இன்னைக்கு நீங்கள் இன்னும் கடைசி வரைக்கும் உங்களை நடத்துவார். ஒரு நாள் கூட கொடுக்கும். இந்த வருஷம் இப்போ நான் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வருஷத்துக்கு தேவன் நமக்கு செய்ய போகிற சில அற்புதமான காரியங்களை நான் சொல்ல போகிறேன். இந்த வருஷத்தில் ஒரு நல்ல தீர்மானத்தோடு, ஒரு நல்ல டிசிஷனோடு நல்லா நான் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் செல்ஃபோன் பார்த்து தான் கெட்டு போகிறான். நிறையா அநேகருடைய வாழ்க்கை குடும்பங்கள் அழிந்து போகிற காரணம் செல்ஃபோனில் போய் உட்காந்தா எங்கே போகிறேன்னே தெரியாமல் போயிடுறான். ஆணும் பொண்ணும் அப்படி ஆயிட்டு. செல்ஃபோனை கொஞ்சம் மேக்சிமம் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நல்ல காரியங்களை பாருங்கள், நல்லா பாருங்கள். பட் அதிலே லயித்து போயிடாதீங்க. அதிலே தான் இருந்து பிசாசு கொண்டு தள்ளிடுறான். தேவனை விட்டு பிரிச்சிடுறான். நம்மளை தேவ பிரசன்னத்தை விட்டு எடுத்து எங்கேயோ கொண்டு போயிடுறான். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இந்த வருஷத்தில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்படியாக நீங்கள் பாருங்கள். அவரோடு கூட நெருங்கிய உறவு கொள்ளும்படி. பேதுரு ஒரு வசனம் எழுதுகிறாரு, நம்முடைய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே. அந்த 2 பேதுருல எழுதுகிறார் ஒரு வசனம், அது வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், 2ஆம் வசனம். 1ஆம் அதிகாரத்தில் தம்முடைய 2ஆம் வசனம். நம் தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனை குறித்த சரியான அறிவு இல்லை அநேகருக்கு. அறிவு இல்லை. அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய வல்லமை என்ன. ஏன்னா அவரை பார்க்கல. பார்த்தீங்களா? அவர் நம்முடைய கண்ணுக்கு காணக்கூடிய மாதிரி இல்லை. அவரை பார்க்காதனால தேவனை அநேகர் மட்டுப்படுத்திடுறாங்க. அநேக நேரத்தில் தேவன் நம்ம ரட்சிக்கப்பட்டவங்கிறதே மறந்து சில வேளையில் போயிடுறோம். நம்ம ஆண்டோடைய பிள்ளை என்பதை அநேக நேரங்களில் மறந்து போயிடுறோம். மறந்து அந்த செல்ஃபோனுக்குள்ளே போய் லயித்துறோம். அநேகருடைய வாழ்க்கையை கெட்டு போகுது. அது பயங்கர பிசாசுடைய வேலை. ஸோ அதுலேருந்து பெரிய ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டால் தான் முடியும். அதெல்லாம் நான் இனி இந்த ஆண்டில் பாருங்கள், நான் பார்க்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். இன்றைக்கி எல்லாமே செல்ஃபோன் மயமாகி போச்சு. எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதில் வச்சுருக்கேன், ஃபோன் வச்சுருக்கேன், தெரியாது. இப்போது எடுத்துக்கிடுவேன், பேசுவோம், அவ்வளோதான். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது. ஸோ இப்படி சில காரியங்களை இந்த வருஷத்தில் நீங்கள் தீர்மானம் பண்ணி வாங்க. பயங்கரமான ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துடும். நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பாராத நன்மைகளெல்லாம் தேவன் உங்களுக்கு தருவார். பட் நீங்கள் செல்ஃபோனுக்குள்ளே போக போக உங்கள் குடும்பம் அழிஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கும். பார்த்து நீங்கள் செல்ஃபோனு அல்லது மற்ற காரியங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பம் முன்னேறாது. அநேக வியாதி, தரித்திரம், பிசாசின் போராட்டம், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் போயிடும், சந்தோஷம் இல்லாமல் போயிடும். நீங்கள் அதனால் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ இந்த வருஷத்தில் அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். தேவன் ஜீவனுள்ள தெய்வம். நம்முடைய ஆண்டவர் மகா பெரிய தெய்வமாக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வருஷம் இப்போ உங்களுக்கு கொடுத்த பேசணும்னு சொன்ன வார்த்தை வாசிக்கலாம்.
Praise the Lord. Hallelujah. இது நல்லா இருக்கு. இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு உங்களுக்கு முன்பாக போகிற தெய்வம். உங்களுக்கு முன்பாக, the God that goes before us. நமக்கு முன்னால் ஒரு தெய்வம் போயிட்டே இருக்கார் நம்ம கூட. அதுக்கு ஆதாரமாய் ஒரு வசனம் வாசிங்க. உபாகமம் 31ஆம் அதிகாரம். உபாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை யாரா வாசிங்க. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். என்ன வார்த்தை பார்த்தீங்களா? இந்த வருஷத்துக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை. நான் தேவன் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் பார்த்தேன். அந்த வாக்கு தத்தம் அருமையான வாக்கு தத்தம் பார்த்துக்கிடுங்க. தேவன் வாக்கு தத்தங்கள், ஒரு காரியம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் கூட தேவன் சொல்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் உடன்படிக்கைகள் என்று நீங்கள் தெரியணும். முதல்ல அதெல்லாம் அக்ரிமெண்ட். தேவன் நம்ம கூட போடுற அக்ரிமெண்ட். தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் உள்ள அக்ரிமெண்ட் தான் உடன்படிக்கை. இந்த வாக்கு தத்தங்கள், இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஒரு நாளும் பொய்யாகாது. தேவன் வாக்கு தத்தம் பண்ணல, தன்னுடைய வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மனுஷன் நம்ம மாறி போவோம், ஆனால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் மாறி போகிறதில்லை. பார்த்து, வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆக அந்த வசனத்தின்படி திருப்பி வாசிங்க ஐயா, அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தாமே, நல்ல அந்த வசனத்தை கவனிங்க. அதில் அது ஆங்கிலத்தில் போட்டிருக்குன்னா அது எப்படி, do not afraid or discouraged, for the Lord will personally, தேவன் அதாவது தேவன் தாமே, ஆங்கிலத்தை போட்டிருக்காது, தேவன் பர்சனலி கோ ஹெட் அப்படின்னு போட்டிருக்கு. நமக்கு முன்னால் போகிறார் தேவன், பர்சனலாக போகிறார் நமக்கு முன்னால். தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பல. பார்த்துக்கிடுங்க. நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசித்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார். தேவன் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர். அது மட்டுமல்ல, அது போட்டிருக்கு பாருங்க, do not afraid. எந்த ஒரு காரியத்துக்கு இந்த வருஷத்தில் நீ பயப்படாது. ஹல்லேலூயா. ஒன்றை செய்ய முடியாது, அசைக்க முடியாது. எந்த ஒரு பிரச்சனை, எந்த வியாதியோ பண கஷ்டமோ வேறு எந்த ஒரு பிரச்சனையும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுது. இது சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சத்திய வார்த்தை. நான் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் சத்தியம், ஜீவனுள்ள தெய்வம் பேசுகிற வார்த்தை. அவர் சொல்கிறாரு, பயப்படாதே, டோன்ட் பி அஃப்ரைட் ஆர் டிஸ்கரேஜ்டு அப்படின்னு போட்டு. டிஸ்கரேஜ்னா ரொம்ப தளர்ந்து போயிடாத, சோர்ந்து போயிடாத. உடைய வாழ்க்கையில் சில காரியம் ஒருவேளை உடனே நடக்காமல், நீங்கள் சில காரியங்கள் நடக்காமல் போயிடலாம். அதனால நீ சோர்ந்து போயிடாத. ஒரு டைம் இருக்குது. தேவன் God has a time. அவருக்கு ஒரு டைம் இருக்குது. பார்த்துருங்க, எந்த ஒரு காரியத்தையும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு ஒரு டைம் வச்சுருக்கார். நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி உடனடியாக அது நடந்துடாது. அந்த சரியான டைமில் ஆண்டவர் சொல்லும்போது என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? அந்த யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் வேலை என்று சொல்லும்போது 4-5 இடத்துல ஆண்டவர் சொல்கிறார். அந்த வேலை, அது எந்த வேலையை சொல்கிறான்னு தெரியுமா? அது ஆண்டவர் சொல்கிற வேலை எது தெரியுமா? அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் தான் சொல்கிறார். அதுதான் அந்த வேலை. என் வேலை வரல அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இப்போ நமக்கு தேவனுடைய வேலை வந்துட்டு, அவர் சொல்லும்போது அப்போ வேலை வரவில்லை, அவர் உயிரோடு தான் இருக்கார்.
ஆனால் இன்றைக்கி அவருடைய வேலை வந்துட்டு, ஸோ அந்த வேலை எதுன்னு சொல்லி ஆண்டவர் சரியான டைமில் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்வார். அதனால் டிஸ்கரேஜ் ஆகிடாதீங்க, உங்களுடைய தைரியத்தை விட்டுறாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதீங்க, தைரியத்தை விட்டுட்டிங்கனாலே பிசாசு வந்தால் உடனே அந்த காரியம் வாய்க்காமல் போயிருப்பாங்க. கட்டாயம் விசுவாசம்தான் முக்கியம். நீங்கள் அதை நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. பார்த்து மட்டும் இல்லை, அதில் சொல்லியிருக்கு பாருங்க, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, விலக மாட்டாராம் உங்களை. இது ஒவ்வொரு வார்த்தையும் நான் அணுவாக ரசித்து பார்க்குறேன். பார்த்துக்கிறேன். ஒவ்வொரு கைவிடவே மாட்டார் உன்னை. எந்த சூழ்நிலையில் இந்த வருஷத்தில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். சில நாட்களுக்கு முன்பாக எங்கள் வீட்டில் தண்ணி வரல. பார்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தண்ணி வரல. தண்ணி வரலன்னு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்கிட்ட போர்வெல்லும் நாங்கள் வச்சுக்கிடல. அதனால் இந்த தண்ணியை தான், இந்த கார்ப்பரேஷன் தண்ணியை தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நல்ல தண்ணி வரும், செழிப்பாக வரும், ஒரு குறை இருக்காது. ஆனால் திடீர்னு தண்ணி வரல, தொட்டியெல்லாம் வறண்டு போயிட்டு. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே உங்களுடைய வசனம் இப்படி சொல்லுத, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது அப்படின்னு எழுதியிருக்கேன். தண்ணி இல்லையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி நான் படுக்கும்போது நாளைக்கு என்ன செய்ய போகிறோன்னே எனக்கு தெரியல. பார்த்துக்கிட்டு ரொம்ப பயந்துட்டு தான் படுத்தேன். காலையில் போய் பார்க்க தொட்டி நிறைஞ்சு கிடக்கு பாருங்க. ஸோ தேவன் செய்கிற சில காரியங்களை எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். பார்த்துக்கிட்டு தேவனுடைய நன்மைகள்லாம், தேவன் நமக்காக செய்கிற காரியங்கள் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நன்மையும் அது சத்தியம். ஒரு நன்மையும் உனக்கு இந்த வருஷத்தில் குறைபடாது. ஆமாம், நீங்கள் அதை விசுவாசித்தா போதும். நான் சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன். 3 காரியங்களை நீங்கள் எப்போதும் மனதில் வச்சுருக்கணும். ஒன்று, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நீங்கள் எப்போதும் கிருபாசனத்தில் தைரியமாக போகலாம். எனி டைம் போகலாம் அவர்கிட்ட. எந்த உங்களுடைய பிரச்சனை, கஷ்டம், போராட்டங்கள்னாலும் உடனடியாக போய் அவர்கிட்ட நீங்கள் சொல்லலாம். கிருபாசன தண்டையில். கிருபாசனம்னா என்ன தெரியுதா உங்களுக்கு? சாதாரண உலக பிரகாரமான அரசர்கள் உட்கார்ற இடத்துக்கு பேர் ராஜாக்கள்லாம் உட்கார, அவனுக்கு பேர் சிம்மாசனம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் உட்கார்ற இடத்துக்கு பேர் கிருபாசனம்னு பேர். கிருபாசனம்னா என்ன தெரியுமா? கிருபை நிறைந்த தெய்வம். அவர் எப்போது கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர். எபேசியரில் பவுல் எழுதும்போது he is rich in grace அப்படின்னு எழுதுகிறார். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் பெரிய பணக்காரன், கிருபையில் பணக்காரன். ஐஸ்வர்யம் உள்ளவர்னு தெரியுது அவங்களுக்கு? பணக்காரன். அது இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம். ஆமாம், அவர் அவ்வளோ இரக்கத்தை அவர்கிட்ட இருக்குது நமக்கு தருது. அதை கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்க்கணும் பாருங்கள். அதுதான் வேதத்தை தியானம் பண்ணணும்னு சொல்கிறோம். தியானம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி 2வது காரியம், முதலாவது நான் சொல்லிட்டேன், அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால நீங்கள் எனி டைம் எப்போ வேணாலும் நீங்கள் கிருபாசன தண்டையில் போகலாம். உங்களுடைய பெட்டிஷன்ஸ், உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய பிரச்சனைகள் எதுவானாலும் நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லலாம். அவர் இங்கே இருக்கார். இப்போ நான் கேட்டுட்ருக்கார், பார்த்துக்கிடுங்க. நல்ல முதல்ல தெரிஞ்சுக்கணும், அவர் இப்போ நம்ம கூட இருக்கார் இங்கே. 2வது காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை திறக்க ஒரு தெய்வம் எப்போது உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை மட்டும் நீங்கள் எப்போது நினச்சிக்கணும். உங்களுடைய உள்ளத்தில் நினைவில் எல்லாம் எப்போது இருக்கணும், தேவன் ஒருவர், நான் ஆராதிக்கிற தெய்வம், நான் வணங்குகிற தெய்வம், நான் கும்பிடுகிற தெய்வம் உயிரோடு இருக்கிற தெய்வம்னு நீங்கள் நல்லா நினைக்கணும். எப்போதும் உங்கள் சிந்தையில் இருக்கணும். எங்கே போனாலும் தேவன் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு 2வது ஒரு நினைவு. அதனால் உங்களுக்கு எந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்,
எப்படிப்பட்ட சேலஞ்சஸ் வந்தாலும் அதில் உங்களுக்கு அவர் ஒரு நல்ல வழியை திறக்க அவர். ஆனால் நீங்கள் ஏசாயாவில் ஒரு வசனம் சொல்லும்போது 54ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்க. உனக்கு விரோதமாயின்னு சொன்னால் உனக்கு விரோதமாய் மட்டும் இல்லை, உன்னுடைய பிஸ்னஸுக்கு விரோதமாக, அல்லது உன்னுடைய வேலைக்கு விரோதமாக, அல்லது உன்னுடைய சரீரத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. அல்லேலூயா. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயம் இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்ய போகிறார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக உனக்கு எந்த காரியம் உனக்கு விரோதமாக வருதோ ஒன்றும் வாய்க்காது இந்த வருஷம். அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3வது காரியம், நம்முடைய ஆண்டவர் நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன். தாவி சொல்லும்போது கர்த்தர் என்னுடைய மெய்ப்பர்னு சொல்லலாம். மெய்ப்பராக இருக்கிறார். நம்மெல்லாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். அந்த நல்ல மெய்ப்பன் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது எப்பேற்பட்ட இருள் சூழ்ந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் அதை பயமில்லாமல் கடந்து போக அவர் உதவி செய்வார். ஒரு வசனம் வாசிங்க. யாத்திராமத்தில் ஒரு வசனம் எழுதியிருக்கு பாருங்க. இப்படி யாத்திராமம் 14ஆம் அதிகாரம் எடுக்குமா? யாத்திராமம் 14ஆம் அதிகாரத்தில் 19ஆம் 20ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? வாசி. ஆ 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 ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா எல்லாரும்? பாருங்க, இது எவ்வளோ அருமையான ஒரு வாக்கு தத்துவம் பாருங்கள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலையாக்கி, எகிப்திலேருந்து விடுதலையாக்கி வரும்போது அவங்க வர்றாங்க, நடந்துட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்கள் நடந்துட்டு வர்றாங்க. அப்போ பாருங்கள், எகிப்து தேசத்தின் அதிபதி அவன் பார்வோன் மறுபடியும் உங்களை விட்டுட்டோன்னு சொல்லி விரட்டிட்டு வர்றான். திரும்பி அவங்கள விரட்டுறான் பாருங்கள். அப்படி விரட்டிட்டு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயப்படுகிறார்கள். பயந்து அலர்பா அது ஒன்றும் செய்ய முடியாது அவங்களால. முன்னால் பார்த்தீங்கன்னா செங்கடல், பின்னால் பார்வோனுடைய சேனை. அதனால் தேவன் அவங்களுக்கு என்ன செய்கிறாராம், முன்னால் தான் நடந்து போய் வழிகாட்டிட்டு போகிறாரு. அங்கே எழுதியிருக்கு பாருங்கள், அதில் எழுதியிருக்கு பாருங்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர். தேவதூதன் சொன்ன உடனே ஏதோ ஒரு தூதன் நினைக்காதீங்க. தேவதூதனானவர்னா இயேசு கிறிஸ்து தான். அது யார்? பழைய ஏற்பாட்டில் இயேசுங்கிற பேரில் அவர் இல்லை. பல இடங்களில் தேவதூதனானவர்னு போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த இடம்லாம் இயேசு கிறிஸ்து தான் அது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது தான் அவருக்கு பெயர் இயேசு. அவர் மனிதனாய் பிறக்கும்போது அவருக்கு பெயர் இயேசு கிறிஸ்து என்று பெயர். அவர் பழைய ஏற்பாட்டில் தேவதூதனானவர், தேவதூதன் நிறைய இடத்துல ஆதியாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவதூதனானவர் அப்படின்னு போட்டிருக்கு. அதெல்லாம் இயேசு தான். அதெல்லாம் இயேசு. பாருங்கள், அங்கே பாருங்கள், அதில் எழுதியிருக்கு பாருங்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னால் நடந்த. ஒரு அலையில் சொல்லுவோம். எப்படி பாருங்கள், எப்படி பார்த்தீங்களா? தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறார், அதே போல் தான் உங்களே என்னையும் தேவன் பாதுகாக்கிறார். உங்களுக்கு முன்னாக ஒரு பிரச்சனை வருதுன்னா முன்னாக தேவன் முன்னால் நடப்பார். உனக்கு பின்னாலேருந்து பிரச்சனை வருதுன்னா உனக்கு பின்னாக பார்வோன் பின்னால் துரத்திட்டு வரான். அவனுடைய சேனையை அவனுடைய சேனையிலேருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்கு சண்டையே தெரியாது. அப்போ அவங்க அடிமைத்தனத்தில் தான் கிடந்து 430 ஆண்டுகள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் கிடந்துட்டு விடுவிக்கப்பட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு சண்டையே தெரியாது. அவங்க ஆண்டவர் தான் உங்களுக்காக யுத்தம் பண்ணலாம். அதே போல் தான் தேவன் உங்களுக்காக எனக்காக முன்னால் போன தேவன் நமக்கு பின்னாக நடந்தது. எந்த சூழ்நிலையிலும் நம்ம பயமில்லாமல் வாழ முடியும் இந்த உலகத்தில். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு வசனம் சொல்கிறார் பாருங்கள். 54ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 54ஆம் அதிகாரம்.
14ஆம் வசனத்தை வாசிங்க. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் இருப்பாய். பாருங்க அந்த வசனம் என்ன அருமையான வாசனம் பாருங்க. முதலாவது திகிலுக்கு தூரமாவாய். கடைசியில் சொல்லுங்க, முதலாவது கொடுமைக்கு அப்புறம் திகில், அப்படிதானே? ஒரு பக்கம் திகில், ஒரு பக்கம் கொடுமை. இந்த இரண்டுக்கும் மத்தியில் நீங்களும் நானும் பயம் இல்லை. உலகத்தில் எது வேணாலும் நடக்கலாம். கொடுமையான காரியங்கள் நடக்கலாம், திகிலான காரியங்கள். இதை பாருங்கள், இன்றைக்கி காலையில் கூட நியூஸ் கேட்குறேன். அமெரிக்க தேசத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் காட்டு தீ பிடிச்சி எரிதான் பாருங்கள். உலகத்திலே உள்ள அத்தனை கோடீஸ்வரனும் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் இருக்கான். ஏன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் தான் ஹாலிவுட் என்று அழைக்கப்படுகிற அந்த பயங்கரமான சிட்டி. சினிமா தயாரிக்காங்கள, உலகத்திலே அதிகமான சினிமா தயாரிக்கிற இடம் இந்த ஹாலிவுட். அங்கே தான் எல்லா கோடீஸ்வரனும் இருக்கான் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில். தீ படித்து எரியுது, ஒருவனாலே அணைக்க முடியாத அளவுக்கு தீ எரியுது. கொடுமை பாருங்க. அப்படிப்பட்ட கொடுமையான காரியங்கள், தீயிலான காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அகமா நீ மத்தியில் பயமில்லாது இருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்கன்னா, காரணம் நீ நீதிமான். நீங்களும் நானும் யார்? நீதிமான்கள். நீதிமான்கள்னா நம்முடைய கிரியைகளினாலே நீதிமான்கள் அல்ல. அதில் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறாரு, ஒரு தப்புமே செய்ய மாட்டார், அப்படி அல்ல நீதிமான்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் நீதிமான், அவ்வளோதான். நீங்களும் நானும் இயேசுவை, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீங்களும் நானும் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நீதிமான்கள். நம்முடைய கிரியைகளினாலே அல்ல. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே ஒருவனும் நீதிமானாக முடியாது ஆண்டவருக்கு முன்னால். யாரால் செய்ய முடியும்? நியாயப்பிரமாணத்தின் 516 613 கட்டளைகள் இருக்குது நியாயப்பிரமாணத்தில். யாரால் அதை பிடிச்சி வாழ முடியும்? ஒரு ஆள் வாழ முடியாது. அதனால தேவனை விசுவாசிக்க, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது பார்த்துக்கணும். ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நியாயப்பிரமாணத்தை அழிக்க நான் வரவில்லை இந்த உலகத்துக்கு, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன். நீ அதை நம்பினா போதும், உனக்காக நான் நிறைவேற்றுறேன் நியாயப்பிரமாணம். நீ நம்பு, அதை நீ நீதிமான். அதுதான் நம்முடைய ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா என்ன? நம்முடைய அடையாளம். நம்முடைய அடையாளம் என்ன? நம்முடைய பொதுவாக இதில் அடையாளம் காட்டுன்னு கேட்பான். நம்ம ரேஷன் இதை காட்டுவோம், இது நம்முடைய ஆதார் கார்டு, அதுதான் அடையாளம். பட் உங்களுக்கு எனக்கு தேவன் கொடுக்குற ஐடென்டிட்டி இருந்து நீங்களும் நானும் நீதிமான்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. என்கிட்ட இவ்வளோ தப்பு இருக்கே, நான் எப்படி நீதிமான்? நோ, நீ தேவனை விசுவாசிக்க, அவ்வளோதான் நீதிமான். அதுக்காக நீங்கள் எப்பவும் தப்பு செய்துக்கிட்டே இருக்கணும்னு நான் சொல்ல வரல, தப்பு செய்யணும்னு சொல்லலை. அது தேவனுக்கு பிடிக்கிறதுக்காக. தேவன் மேலே விசுவாசம் வச்சுட்டிங்கன்னா, அதிகம் அவரோட நெருங்கிய உறவு வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் எந்த தப்பும் செய்யவே மாட்டீங்க. முடியாது, உங்களால் செய்ய முடியாது. நீங்கள் செய்ய நினச்சாலும் முடியாது. ஸோ அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் இந்த சூழ்நிலைகளில் தேவனோடு கூட ஒரு நல்ல நெருங்கிய உறவு வச்சுக்கணும். அதுதான் சொன்னேன். அந்த பேதுரு சொல்லும்போது அருமையாக சொல்கிறாரு, 2ஆம் அதிகாரம் 2 பேதுருல 1ஆம் அதிகாரத்தில், நம்முடைய கர்த்தராகிய நம்முடைய பிதாவாகிய தேவன், அந்த வசனத்துவாசி தேவனிடத்திலும் தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய அறிகிற அறிவினாலே, அறிகிற அறிவுன்னு சொன்ன உடனே என்ன அர்த்தம்? மூளை அறிவு இல்லை. நல்ல கவனிச்சுக்கிடுங்க. மூளையினால அறிகிற அறிவு அல்ல, கண்களினாலே பார்க்கிறதுனால வருகிற அறிவு அல்ல, கேட்கறதுனால வருகிற அறிவு அல்ல. என்ன அறிவா? நெருங்கிய உறவு கொள்கிறதுனால வருகிற அறிவு. அவரோடு கூட நல்ல எப்போது பேசணும். காலையில் எந்திரிச்ச உடனே அநேகரை பார்த்துருக்கேன், இந்த மாடு எந்திரிச்சு போகிற மாதிரி எந்திரிச்சு போயிடுவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே அப்படி போகாத,
கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு எந்திரி. கடந்த ராத்திரி நல்லா தூங்கும்படி உதவி செய்தீங்களா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் தேங்க்ஸ் கிவிங்கை ரொம்ப விரும்புகிறார். பார்த்துக்கணும், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் கிவிங் வெரி வெரி எசென்ஷியல். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் எப்போதும் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கணும். சும்மா எந்திரிச்சு போயிடுவார். எந்திரிச்சு உட்காந்து பெட்டில் உட்காந்து கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு, இந்த புது நாளுக்காகவும் பழைய நாளுக்காகவும் நன்றி சொல்லிட்டு எந்திரிச்சு போகும். அப்படி நன்றி சொல்லாமல் எந்திரிக்காதீங்க படுக்கையை விட்டு. தேவன் அதை ரொம்ப விரும்புகிறார். அந்த அந்த பாருங்க, வாசிக்கலாம். இந்த 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறார் பாருங்க. விசுவாசிகளுக்கு என்ன செய்யணுமா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நினைக்கிறேன். வாசிங்க, நல்லா பாருங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நல்ல பாருங்க, நல்ல அருமையான தேவனுடைய பிள்ளையை நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுமா. ஆங்கில வேதாமத்தில் எப்படி போட்டிருக்கு? Thank God in everything. எல்லாவற்றிலும் தேவனுக்கு நன்றி சொல்லு. சின்ன சின்ன காரியமான தேங்க்யூ ஜீசஸ், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உள்ளத்துக்குள்ளே சொல்லிக்கணும். நீங்கள் சத்தமாக சொல்லணும்னு கூட இல்லை. தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. அதான் பாருங்க, தேங்க் காட் இன் எவ்ரிதிங். இந்த வருஷத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சில காரியத்தை நான் சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் எதெல்லாம் செய்யணும்னு சொல்லி காலையில் ஜெபம் பண்ணாமல் படுக்கையை விட்டு எந்திரிக்காத. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசணும்னா அந்நிய பாஷை பேசிட்டு எந்திரிங்க. அது வேணும் இது வேணும் ஆண்டவர்கிட்ட கேட்கவே வேண்டாம். எனக்கு இன்றைக்கி இந்த நாள் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு. அவருக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு முன்னால் அவருக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு போயிட்டா போதும். எல்லாத்தையும் தேவன் பார்த்துக்கிறார் உங்களுக்காக. பாருங்கள், அது பாருங்கள், இங்கிலீஷில் ஆம்பிளிஃபைட் பைபிளில் எப்படி போட்டிருக்கு? தேங்க் காட் இன் எவ்ரிதிங். எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லு அப்படின்னு போட்டு பிராக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? நோ மேட்டர் வாட் த சர்க்கம்ஸ்டான்சஸ் மே பி. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நல்லதாக இருந்தாலும் சரி தான், கெட்டதாக இருந்தாலும் சரி தான், தேங்க் காட். ஒன்று நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், எனி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். பி தேங்க்ஃபுல் அண்ட் கிவ் தேங்க்ஸ். அவ்வளோதான். தட்ஸ் த வில் ஆஃப் காட் ஃபார் யூ. அது தேவனுடைய சித்தம். உங்களை குறித்த என்ன குறித்த தேவனுடைய சித்தம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அவ்வளோ. இந்த வருஷத்தில் எல்லா காரியத்திலும் தேவனுக்கு. அடுத்த 3ஆவது வசனத்தை வாசிங்க. பேதுருல 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. தம்முடைய மகிமை, நல்லா பாருங்கள், அருமையான வார்த்தை. ரொம்ப இந்த ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்கள். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. இந்த ஜீவனுக்கும், எந்த ஜீவனுக்கும்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை கொடுக்குதான். பாருங்க, அழைத்தவரை அறிகிற அறிவினாலே தான். அவரோடு என்ன அர்த்தம்? அவரோடு கூட நெருங்கிய உறவு வைத்துக் கொள்கிறதுனால தான். இந்த ஜீவன், இப்போ நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜீவனுக்கு உனக்கு என்ன வேணும்? நல்ல ஆரோக்கியம் வேணும், நல்ல செழிப்பு வேணும், நல்ல ஜெயம் வெற்றி வேணும், நல்ல சமாதானம், குடும்பத்தில் சமாதானம் வேணும், சந்தோஷம், யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை தருகிறது அப்படிங்கிறார். அவரை அறிகிற அறிவினாலே, அவரோடு கூட நெருங்கி வாழ்கிறதுனாலே அவருக்கு எப்போதும் நன்றி சொல்லி எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பண்ணு அப்படின்னு ஆண்டவர். அருமையான தேவனுடைய பிள்ளைய, ஒரு கடைசியாக நான் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். வாசிக்கலாம். நான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை வசனம் எழுதியிருக்கு பாருங்கள். வாசிக்கலாம். எல்லோரும் எடுத்துக்கிடுங்க. அதை முக்கியமாக நீ கவனிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன்.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம், 2 வசனங்களை வாசிக்கணும். நெல்லுங்க. அந்த கொஞ்சம் பாருங்க. அந்த வசனம் கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் விளங்காத மாதிரி தான் தெரியும். ஆனால் நான் சொல்லித்தரேன் அது எப்படின்னு. வாசிங்கம்மா. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானமாய் ஒரு தெய்வமும் கிடையாது. அந்த வசனம் சொல்லுது பாருங்க. எப்படி என்ன சொல்கிறார் பாருங்க. ஆங்கிலத்தில் அது எப்படி போட்டிருக்கு பாருங்க. ரிமெம்பர் த திங்ஸ் ஐ ஹவ் டன் இன் த பாஸ்ட். கடந்த காலத்திலே உனக்கு நான் செய்த நன்மைகளை நினைத்து பார். போன வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் செய்த நன்மைகளை நினைத்து பார். இந்த வருஷத்தில் இங்கே உட்கார்ந்து இந்த ஆராதனையில் வந்து இந்த 2வது வாரத்தில் உட்கார்ந்து அவர் ஆராதிக்க ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அதே பெரிய கிருபை தானே. எத்தனை பேர் போன வருஷம் இருந்தவன் இன்னைக்கு இல்லை. பானாங்குளத்தில் ஏஜி சர்ச் இருக்குது. அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை அந்த விசுவாசி சொன்னார். அவன் சர்ச் சர்வீஸ் போன வருஷத்துக்கு நடந்தது. சர்ச் சர்வீஸ் முடிஞ்சிட்டு எல்லாம் வெளியே போகும்போது வாசலில் ஒரு அம்மா விழுந்து இறந்து போயிட்டாங்க. எல்லாம் நல்லா உட்காந்து சர்வீஸில் ஆராதனைகள் நல்லா கேட்டாங்க. முடிஞ்சு போகும்போது இறந்து போயிட்டு. ஸோ மரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்போ வரும்னு தெரியாது. இன்றைக்கி இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன்னா நான் வீட்டுக்கு போய் சேருவேனாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் கட்டாயம் போய் சேருவேன். அப்படி அது உலகம் அப்படி இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த உலகம் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்த நாட்களிலே ரிமெம்பர் த திங்ஸ் ஐ ஹவ் டன் இன் த பாஸ்ட். கடந்த காலத்திலே நான் உனக்கு செய்த நன்மைகளை நீ நினைத்து பார், அதை நினைவு கூர் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அதில் சொல்கிறத பாருங்க. நான் மாத்திரமே தேவன். ஆங்கிலத்தில் அப்படி தான் போட்டிருக்கு. நான் மாத்திரமே தேவன், நானே தேவன் அப்படி போட்டிருக்கு. நான் மாத்திரமே தேவன், ஐ ஆம் அலோன் காட். நான் மாத்திரம்தான் தெய்வம். எத்தனையோ தெய்வத்தை சொல்கிறான், ஒன்றும் கிடையாது. அவ்வளோ பிசாசு. நான் மாத்திரம்தான் உண்மையான தெய்வம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த ஆண்டவரை நீங்கள் தெய்வமாய் கொண்டிருக்க நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் தெரியுமா? இந்த தெய்வத்தை, இது உண்மையான தெய்வத்தை தெய்வமாய் கொண்டிருக்க நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அப்படி தான் சொல்கிறார். ஐ ஆம் காட் அண்ட் தேர் இஸ் நன் லைக் மீ. என்ன போல உனக்கு உதவி செய்கிறதுக்கு வேறு யாரும் கிடையாது. இன்றைக்கி நான் சொல்லிட்டு போகிற வார்த்தைகள் உங்களுக்கு மறக்கவே கூடாது. பார்த்துக்கணும். அடுத்து 46ஆம் வசனம், 10ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு பாருங்க. வாசிங்கம்மா. விளங்குதா உங்களுக்கு? அது அர்த்தம் விளங்குதா? அது என்னன்னா, உன் எதிர்காலம் ஆங்கிலத்தில் அப்படி தான் போட்டிருக்கு. நல்ல கவனிங்க. உன் எதிர்காலம் என்ன என்பது பற்றி அவைகள் நடக்கும் முன்பே நான் உனக்கு சொல்ல முடியும். இன்னைக்கு உன்னுடைய எதிர்காலத்தை அவர் கையில் தான் இருக்குது. என்ன நடக்கும் இந்த வருஷத்தில், உனக்கு என்ன நடக்க போகுது என்பது அவரால் மட்டும்தான் சொல்ல முடியுமே இல்லையா வேற ஒரு. இன்னைக்கு அநேகர் போய் ஜோசியம் கேட்கான், கையை நீட்டி கைரேகை பார்க்கான், கிளி ஜோசியம் பச்சை என்னெல்லாமோ ஜோசியம் பார்க்கான். இப்போ ஒரு கிறிஸ்தவன் உட்காந்து கேட்கான். கிறிஸ்தவன் உட்காந்து கிளிக்கிட்ட கிளி ஜோசியம் கேட்கான். அப்போ எப்படி பார்த்துக்கணும் மனுஷங்க? கிறிஸ்தவனுங்க இன்னைக்கு நாள் பார்க்கான், தேதி பார்க்கான், காலம் பார்க்கான். அதெல்லாம் பயங்கர ஆபத்து உனக்கு. அப்படி நீ நாள் பார்த்து, காலம் பார்த்து, நேரம் பார்த்து எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது உனக்கு விளங்காது. நான் சொல்லணும்னா ஒரே வார்த்தைகளாக தான் சொல்லுவேன். தேவன் ஒன்று நின்று ஜெபம் பண்ணிட்டு எந்த காரியத்தையும் நீ விசுவாசத்தோடு செய்தியன்னா அது உனக்கு வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு தான் எழுதியிருக்கு. நீ நாள் பார்த்து, நேரம் பார்த்து, ஜோதிடம் பார்த்து, ஜாதகம் பார்த்து செய்யணுன்ற ஒன்றும் அவசரம் இல்லை. அதெல்லாம் அஞ்ஞானிகள், பிசாசின் கிரியைகள்.
நீ செய்ய வேண்டாம். ஆவியா அதை செய்யணும்னு கூட நம்ம கடவுளை கூட நினைக்க வேண்டாம். பாருங்கள், உன்னுடைய ஃபோக்கஸ், உன்னுடைய நோக்கமெல்லாம் தேவனுடைய வாக்கு தத்தங்களில் தான் இருக்கணுமே ஒழிய உன்னுடைய பிரச்சனைகளில் இருக்கக்கூடாது. நாட் ஆன் யுவர் ப்ராப்ளம்ஸ். தேவனுடைய ப்ராமிசஸ், வாக்கு தத்தங்கள் மேலே தான் உன்னுடைய ஃபோக்கஸ் இருக்கணும். நீ ஃபோக்கஸ் பண்ணணும். எப்போதும் அவரை தான் பார்க்கணும், ஆண்டவரை. கடலில் நடந்து வரும்போது பேதுருவை இறங்கி நடந்து வா அப்படின்னு சொன்ன உடனே அவன் கடலில் இறங்கி நடக்கும்போது பாருங்கள் என்ன நடக்காம, ஆண்டவரே பார்த்துக்கிட்டு நடக்கான். அவர் முகத்தை பார்த்துட்டு நடக்கும்போது அப்படியே ஈஸியாக நடந்துகிட்டே வந்துட்டுருக்கு. கடலில் யாராலும் நடக்க முடியாது. சூப்பர் நேச்சுரல். இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல் காரியங்கள் நிறையா இருக்குது வேதத்தில். சூப்பர் நேச்சுரல் காரியங்கள் கடலில் நடந்து ஒரு மனுஷன் நடக்கான்னா அது சாதாரண இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அது அவனை பாருங்க, அவன் ஆண்டவர் அவனை பார்த்துட்டு ஆண்டவரை பார்த்தே நடந்துடுறான். கொஞ்ச நேரத்தில் அங்கே எழுதியிருக்கு, அவன் என்னது பார்த்தான்னா அலைகளையும் காற்றையும் கடலையும் பார்த்தான். அது இறைச்சல் புயலை பார்த்தான், அமிழ்ந்துட்டான். ஆண்டவரை விட்டு நீ உன் முகத்தை வேறு எதையும் பார்த்தேன்னா உன்னுடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாக இருக்காது உனக்கு. அதனால் இந்த வருஷத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது அது ஆண்டவரே தான் பார்க்க வேண்டிய. இந்த பாருங்கள், ஒரு வசனம் வாசிக்கலாம். வாசிங்க, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்தில். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 20, 21, 22 3 வசனம். வாசிக்கம்மா. நல்லா கவனி, எல்லாருமே கவனிக்கணும். நான் இப்போ முடிக்க போகிறேன், நான் முடிச்சிருவேன். வாசிங்க. பாளையம் இறங்கினார்கள். முன் சென்றார். அடுத்த வசனம் வாசிங்க. பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களை விட்டு விலகவே இல்லையா. நான் இன்னைக்கு சொல்ல, இந்த வருஷத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் இப்படி தான் இருக்கப்படுறார். எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தேவன் உனக்கு கூட வர்றார், உனக்கு முன்னால் நடக்கிறார். அது 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 மேகஸ்தம்பம். பகலில் பயங்கரமான வெயில். அங்கே அவங்க நடந்த அது பாலைவனம் தான். அது அந்த சீனாய் பாலைவனத்தில் நடக்கிறாங்க. வெயில் 40 வருஷம் நடக்கிறாங்க அந்த வெயில். அதில் தேவன் அவர்களுக்கு மேகஸ்தம்பத்தில் வர்றார். தேவன் தான் அது மேகஸ்தம்பம். அங்கே மேலே வெயில் படாமல் ராத்திரி பயங்கரமான குளிர். அப்புறம் அப்போ அங்கே ஒரு அக்கினி ஸ்தம்பத்தில் வர்றாரு. அங்கே அந்த குளிர் அவங்கள பற்றிக்காதபடிக்கு, அந்த குளிர்னால் அவங்க கஷ்டப்பட்டு போகாதபடிக்கு தேவன் அங்கே அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பத்தில் வந்து அவங்களுக்கு நல்ல கதன்னு கொடுக்குறாரு. குளிர் அவங்களே அப்படி அங்கே இந்த வருஷத்துலேயும் தேவன் எப்படி இருள் சூழ்ந்த நேரங்களிலும் தேவன் உன் கூடவே இருந்து உன்னை நடத்துவார். அப்படிப்பட்ட நீ விசுவாசி தேவனை. அதான் நான் சொல்ல ஒரே காரியம், அவர் அறிகிற அறிவு தான். அவரோடு கூட நெருங்கிய உறவு வைத்துக் கொள்கிறது தான், அவரோடு கூட நெருங்கிய வாழ்கிறது தான். அப்படி நீ செய்வாயானால் தேவன் கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கலாம். எபிரேயரில் எழுதுகிறார் அப்போஸ்தலனாகிய எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன்னு எழுதுகிறார் பாருங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லோரும் தெரிஞ்ச வசனத்தை தான் நான் சொல்கிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நல்லா பார்த்துங்க. முதல்ல பண ஆசை ரொம்ப வேண்டாம் நமக்கு இந்த வருஷத்தில். ரொம்ப ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு இருக்கிறது இப்போ தேவன் உங்களுக்கு ஒரு நாள் பட்டினி போட மாட்டார், உங்களை பட்டினியே போட மாட்டார். ஆமாம், உங்களை கடன் வாங்க வைக்க மாட்டார்.
நீ தான் கடன் கொடுப்பாயோடைய மற்ற அவர் உன்னை கடன் வாங்க வைக்க மாட்டார். நீங்கள் பண ஆசை தான் அநேகருக்கு அது பயங்கரமான ஒரு காரியம். இந்த பண ஆசைனால தான் இன்றைக்கி உலகத்தில் என்ன கொடூரங்கள்லாம் நடக்கு பார்த்தீங்களா? இந்த பணத்துக்காக என்னெல்லாமோ செய்கிறான் மனுஷன். என்ன கொலைகளும் அக்கிரமும் அநியாயம். பணம் தான் பெரிய ஆளாயிரணும். பண ஆசை இல்லாதவர்களாக இருங்க. அப்படி போட்டு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறார் பாருங்க, அடுத்தது வாசிங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. அவர் சொல்லியிருக்கிறாரே, அவர் சொல்லியிருக்கார். அவர் எங்கே சொல்லியிருக்கார்? எந்ததுன்னா யோசுவாக்கிட்ட சொல்கிறார். அதை வாசிமா. அடுத்தது, அதனாலே நாம் தைரியம் கொண்டு, பயந்துக்கிட்டு இல்லை, தைரியத்தோடு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? கர்த்தர் எனக்கு சகாயர். சகாயர்னா என்ன தெரியுமா? சகாயர்னா என்ன? என் கர்த்தர் என்னுடைய சகாயராக இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள எந்த பிசாசும் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் என்னுடைய சகாயராக இருக்கிறார், என்னுடைய பாதுகாவலராக இருக்கிறார், என்னை பராமரிக்கிறவராக இருக்கிறார், எனக்கு துணையாக இருக்கிறார், எப்போது என் கூட இருக்கார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனால் நாம் தைரியமாக சொல்லலாம், கர்த்தர் என்னுடைய சகாயம், நான் பயப்படேன். இந்த உலகத்தில் எவனும் என்னை அசைக்க முடியாது, எந்த சக்தியும் என்னை அசைக்க முடியாது, எந்த அதிகாரமும் என்ன அசைக்க முடியாது. எவனும் நீ என்ன நினைக்கிறியோ இந்த வருஷத்தில் உன் குடும்பத்தில் என்னெல்லாம் நடக்கணும்னு நீங்களும் நான் விரும்புகிறோமோ அத்தனை காரியத்தையும் தேவன் நம்முடைய இந்த ஆண்டு நமக்கு செய்ய போகிறார். குறைவே இருக்காதுப்பா. நீங்கள் அவரோடு நெருங்கிய உறவு வச்சுட்டு நீ நல்லா ஜெபம் பண்ணிட்டு செய்யுங்க. இந்த ஒரு காரியத்தை கட்டாய தேவன் செய்வார். இன்னொரு ஒரு சில காரியத்தை நான் சொல்ல பாருங்கள். சொல்லலாமே அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. என்று சொல்லலாமே, எதை சொல்லலாமா? வாக்கு தத்தங்களை சொல்லலாம். அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கப்படினாலே நாம் தைரியம் கொண்டு என்ன பாருங்க, நம்முடைய அந்த இதை போடுங்க தம்பி. யார் தம்பி அந்த இதை போடுமா? இந்த வாக்கு தத்தத்தை போடு, இந்த வாக்கு தத்தத்தை போடு. இங்கே நம்ம இந்த வருஷத்து வாக்கு தத்தத்தை வெளியே வந்துட்டு போடு. இதுதான் அந்த பாருங்கள், இந்த வருஷத்து வாக்கு தத்தத்தை பாருங்கள். நாம் தைரியம் கொண்டு என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று சொல்லலாமே. விளங்குதா? நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? ஆமாம், நீங்கள் வாக்கு தத்தத்தை சொல்லலாமே தைரியமா. கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்லலாம். அது ஒரு வாக்கு தத்துவம். இது இன்னொரு வாக்கு தத்துவம். இன்னொரு வாக்கு தத்துவத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 12:9 வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:9. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ பாருங்கள் எப்படி. ஆதலால் நாம் தைரியம் கொண்டு என் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் எனக்கு பூரணமாய் விளங்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இது நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க. தைரியமாக நீங்கள் இந்த வருஷத்தில் எந்த காரியத்தை, எந்த விதமான பிரச்சனைகள் உனக்கு வந்தால் தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். அதை நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம். அது உங்களை ஜெயிக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு அந்த வாக்கு தத்தத்தை அவர் கொடுக்குறாரு பாருங்கள். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் தாவி சொல்கிறான், சொல்லும்போது சொல்கிறான், என் கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய, நான் குறைவடையவே மாட்டேன் என்று தைரியமாய் சொல்லலாமே. தைரியமாய் சொல்லலாமே. இப்படி உங்களுடைய உங்களுக்கு என்னெல்லாம் தேவன் வாக்கு தத்தங்கள் தந்திருக்காரோ அத்தனையும் தைரியமாக நீங்கள் சொல்லுங்கள். தைரியமாக சொல்லுங்கள்.
சொல்லி பயந்துக்கிட்டு சொல்ல வேண்டாம், தைரியமாக நீங்கள் அதை சொல்லுங்கள். தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்படி அவர் சொன்னதை செய்யாமல் மனுஷன் மாறி போகும். தேவன் தாம் சொன்னதை அவர் நிறைவேற்றாமல் இருக்க, தாம் சொன்னதிலிருந்து ஒரு நாளும் அவர் விலக மாட்டார். தேவன் பொய் சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல, மனிதன் அல்ல. மனுஷன் 1000 பொய் சொல்லுவான், ஆனால் தேவன் பொய் சொல்ல மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. அவர் உங்களுக்கு உண்மையை சொல்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வருஷத்தில் அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு போகிறேன், உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். நான் பேசணும்னு நினச்சது வேற ஒரு காரியத்தை, புதிய உடன்படிக்கையில் சில காரியங்களை நான் உங்களுக்கு இன்றைக்கு பேசணும்னு நினச்சேன். பட் பரிசுத்த ஆவியானவர் நான் அதுக்கு அலோவ் பண்ணலை. நான் இந்த காரியத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் போகிறேன். கர்த்தர் சித்தமான அடுத்த தடவை ரொம்ப டைம் இருக்கணும். எனக்கு கொஞ்சம் மெதுவாக நிறைய காரியத்தை நான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ உங்களுக்காக எனக்காக 2000 வருஷத்துக்கு முன்பாக அன்றைக்கு பெத்லகேமில் பிறந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு ஜீவிக்கிறார். அவர் எப்போது ஜீவிக்கிறார் என்று நினச்சிக்கிட்டே இருவோம். உள்ளத்தில் நினைவெல்லாம் அவர் செத்து போயிட்டாருன்னு இல்லை, அவர் அடக்கம் பண்ணுறது இல்லை, அவர் இன்னும் பேபியாகவே வச்சு தாளாட்டுறாங்க. பாட்டு கண்ணுரங்காயோ பாலா அப்படின்னா அவர் பேபி இல்லை, அவர் நல்ல தெய்வம் தான். உங்களுக்காக எனக்காச்சு. அதனால தான் நாங்கள் ஆக்சுவலாக அது கஷ்டமாக இருக்கும் எனக்கு சில நேரத்தில். அவங்க இன்னும் சின்ன குழந்தையாகவே பார்த்துட்டு இருக்காங்க இயேசுவை. சின்ன மரியா தூக்கி அந்த கையில் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அநேக படங்களை போட்டு பார்க்க. அது அல்ல, தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், ஜீவிக்கிறார். அவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்த தெய்வம், அவர் தேவனிடத்தில் இருந்த தெய்வம், தேவனாக இருந்த தெய்வம். அவர் மூலமாக தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த தெய்வந்தான் மாம்சத்தில் உங்களுக்காக எனக்காக அவர் மாம்சமானார். அந்த வார்த்தை மாம்சமானார். நல்லா கவனிச்சுக்கணுங்க. வார்த்தை என்னதாச்சா? பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தின் மேலே வைத்த அன்பினால் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை, அவர் வார்த்தையாக இருந்த அந்த தெய்வத்தை உங்களுக்கான மாம்சமானார். எப்படி மாம்சமானாராம்? அவர் அந்த வார்த்தையாகிய அவரை, இயேசுவை, அவர் ஒரு மாம்சத்தில் பொதிந்து, அந்த மாம்சத்தில் பொதிந்து அந்த வார்த்தையை கொண்டு அப்படியே மரியாளுடைய கர்ப்பத்தில் வச்சாராம். மரியாள் ஒரு இன்குபேட்டராக தேவன் அங்கே கொண்டு வச்சுறார். அவர் அங்கே வளர்ந்து அந்த மரியாளுடைய கர்ப்பத்தில் அவர் ஒரு இன்குபேட்டராக அவளை எடுத்து வளர்த்து அவர் பிறந்து மனிதனாகி மனுக்குலத்தின் அவர் பிறந்ததிலிருந்து கடைசி 33 ஆண்டுகளும் மனுக்குலத்தின் எப்படி தன்னுடைய மரணத்தையே. அதனால் என் வேலை வரவில்லை, என் வேலை 30 வயசு வரைக்கும் அவர் தன் தாயாருடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருந்தார். 30 வயசை தாண்டி 3 ஆண்டுகள் தன்னுடைய தகப்பன் தன் பிதாவாகி தேவனுடைய சித்தத்தை செய்ய அவர். அதனால தான் முதலாவது அற்புதம் செய்தாரே அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் அற்புதம் செய்யும்போது அவர் சொன்னார், அந்த அம்மா மரியாள் வந்து அவர்கிட்ட சொல்ல, அவங்களுக்கு திராட்சரசம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொல்ல, ஸ்திரீயே அப்படின்னு தான் சொன்னார், உனக்கும் எனக்கும் என்ன, இனி நான் உன் பிள்ளை இல்லை, உன் பிள்ளையா 30 வருஷம் நான் வாழ்ந்துட்டேன், இனி நான் தேவகுமாரன், இனி தேவகுமாரன், என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களை நான் செய்ய போகிறேன். அதனால் நிறைய இடத்துல அது ஒரு பெரிய டீச்சிங். அவன் யோவான் சுவிசேஷத்தில் 8 அற்புதங்களை யோவான் எழுதுகிறார். அது ஒரு பெரிய டீச்சிங் பார்த்துக்கிடுங்க. அதை நம்மளால் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த ஆண்டவரை குறித்த சரியான அறிவு நமக்கு வரும், இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பது. ஸோ என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். நீங்கள் இந்த வருஷத்தில் அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நம்ம உங்களுக்கு முன்பாக ஒரு தெய்வம் எப்போதும் போயிட்டுருக்கார். அந்த உபாகமத்தில் 31ஆம் அதிகாரத்தில் வாஸ்தவம் இல்லை, கர்த்தர் தாமே, ஹி பர்சனலி, அவர் தான் உனக்கு முன்னாக போகிறார். தேவதூதன் அல்ல, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும். நீ பயப்படவும்.
இந்த வாக்குத்தத்தை நம்ம எல்லோரும் எந்திரிச்சு நிற்போமா? எந்திரிச்சு நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? ஒரு நிமிஷம் ஒரு பாட்டு எஃப் எல்லோரும் எந்திரிச்சு நிற்போம். எல்லோரும் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் எந்திரிப்போம். கேட்ட வார்த்தையை கேட்டீங்களா? ஆண்டவருடைய உங்களுக்காகத்தான் பேசுனார். நான் சாதாரணமாக சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துவனிக்கும், ஆகாய விண்ணினாய் அவஜனம் ஒலிக்கும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்ணினாய் அவஜனம் பலிக்கும், மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோ, குறுகிட மாட்டோம் ஒன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு குறுகிட. ஆமென் ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துவனிக்கும், ஆகாய விண்ணினா அவஜனம் ஒலிக்கும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கீனம் யாவும் மகளும், இரு கண்கள் ஊந்திடும் வேளை, இரட்சகர் மீட்பருள்வாரே, கட்டுகள் அருந்திடும் விடுதலை பெருவிழா காண்போம், முகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும். ஆமென் ஆமென். ஆனந்த ஆடல் பாடல் சத்தமும் துவனிக்கும், விடுதலை முழங்கிடுவோமே. அந்த ஸ்டான்ஸா போடுமா? விடுதலை முழங்கிடுவோமே. இல்லையோ? இல்லை, ஓகே விட்டு. யாக்கோபு நடுங்கிடுவான்னு இருக்கா? போடு, அது போடு. நம்மளாம் யாரு? இஸ்ரவேலின் சந்ததி. யாக்கோபு ஆபிரகாமுடைய சந்ததி. அவன் தான் இஸ்ரவேல். யாக்கோபாய் மாற்றினார் தேவன். அந்த சந்ததியில் வந்தான். அது கலாத்தியரில் பவுல் எழுதுகிறாரு, கிறிஸ்துவானவர் அந்த சந்ததியில் ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்ததுனால, நம்ம எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நம்மளாம் ஆபிரகாமுடைய சந்ததி. ஆமென். அவன் இந்த யாக்கோபுடைய சந்ததி. நம்ம எல்லாம் பாடலாமா? எல்லாரும் யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை வளைப்போ, ஆண்டவர் பாடில் துதிப்போ, பதராத வாழும் இதராத மனமும் தேவன் அருள்வார். பதராத வாழும் இதராத மனமும் தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துவனிக்கும், ஆகாய விண்ணினாய் அவஜனம். ஆமென் ஆமென் ஆமென். Oh Lord, we praise you Lord. பாருங்க, அந்த 2 சரணங்களையும் அதில் எழுதியிருக்கு பாருங்க. நுகங்கள் முறிந்திடும் கட்டு. இந்த வருஷத்தில் உன் நுகங்கள்னா என்ன? நுகம்னா என்ன? வெயிட்டு. ஆமாம், காளை மாட்டுக்கு நுகத்தை கொண்டு மாட்டினோன்னு சில மாடு தலையை கொடுக்காது, நுகத்துக்குள்ளே விலகி ஓடும். ஏன்?
வெயிட் ஏறிடுமே. அப்படிப்பட்ட பாரங்கள், கஷ்டங்கள், சுமைகள் உடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் ஏறினாலும் அவைகளெல்லாம் நொறிந்து போகும், நுகங்கள் முறிந்து போகும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆமென். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கரங்களை வைத்து ஓ ஹல்லேலூயா ஓ ரபலபரி பனி மக்கா சகல தினமலக்கரபா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைகளை சொல்லிட்டேன், நம்முடைய மக்களுக்கு சொல்லிட்டேன். ஆண்டவரே, உடைய உள்ளத்தில் நல்ல விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் ஒருவரே தெய்வன், உம்மையல்லாமல் வேறு தெய்வம் இல்லை. ஆண்டவர், இந்த பூமியை ஆளுகிற, சர்வத்தையும் ஆளுகிற தெய்வம் நீங்கள். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி சர்வ வல்லமுள்ள தெய்வம், சகலத்தையும் ஆளுகிற தெய்வம், சகலத்தின் மேல் அதிகாரம் உள்ள தெய்வம். அந்த அதிகாரத்தை எல்லாம் நீர் எங்களுக்கு தந்திருக்கப்படினாலே சகல முகங்களையும் கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில் அறுத்தெறிகிறோம். ஆண்டவர், இந்த வருஷத்தில் ஜனங்கள் சுபீட்சமாய் வாழட்டும், ஆசீர்வாதமாய் வாழட்டும், எல்லாம் சந்தோஷமாய், குடும்பங்களில் சமாதானம் பெருகட்டும். ஆண்டவர், பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிற பிள்ளைகளுக்கு வேலைகள் கிடைக்கட்டும், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணமாகட்டும், எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில். உடைய ஊழியக்காரன் நான் அவைகளையெல்லாம் அகற்றி விடுகிறேன். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிர்காலம் ஆசீர்வாதமாய், எல்லாவற்றிற்கும் மேலே உம்மோடு கூட நெருங்கிய தொடர்பு வச்சு, அப்போதான் எல்லா ஆசீர்வாதங்களும். நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நமக்கு நன்றி செலுத்து. கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலனை நம்முடைய பிள்ளைகள் தருவதால் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் விசுவாசத்தோடு, நன்றியோடு, ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.